வணக்கம். ராவண காவியம் பகுப்பாய்வுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாகம் 3, விந்தகாண்டம். பொதுவா நாம கேட்டு பழகின இதிகாச கதைகளை முற்றிலும் வேறொரு கோணத்துல ராவணனை மையப்படுத்தி சொல்றதுதான் இந்த மாற்று காவியம். இதுல இருக்கிற ஆழமான அரசியல் மற்றும் கருத்தியல் பின்னணிகளை இப்போ நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. கதையோட இந்த புது அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன பகுதியில என்ன நடந்துச்சுன்னு டக்குன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இந்த காவியத்தின்படி குபேரனோட கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த ராவணன் இலங்கையில ஒரு மிக சிறந்த அறிவியல் பூர்வமான பொற்கால ஆட்சியை அமைச்சிட்டான். ஒரு பக்கம் இலங்கை முழுமையான பாதுகாப்புலயும் செழிப்புலயும் இருக்கு. இதுதான் கதை வடக்கே நகர்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது. இப்போ நேரா விந்தகாண்டத்தோட முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். பகுதி 1, தமிழ் மன்னர்களின் துயரம், கலைந்த அமைதி. கதைக்களம் இப்போ திடீர்னு இலங்கையில இருந்து விந்திய மலைக்கு வடக்கே மாறுது. அங்க என்ன நடக்குதுன்னா, தமிழ் பூர்வகுடி மக்களும் குறுநல மன்னர்களும் தங்களோட நிலங்களை இழந்து வழிபாட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டு ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்கன்னு காவியம் சொல்லுது. இன்னொரு பக்கம் வடக்கிலிருந்து வந்த ஆரிய அரசர்களும் முனிவர்களும் வேள்விகள் அப்படிங்கிற பேர்ல வர்ணாசிரம கொள்கைகளை புகுத்தி ஆதிக்கம் செலுத்துறதா ஆசிரியர் பதிவு செய்றாரு. இந்த 2 தரப்புக்கும் இடையிலான அதிகார மோதல் தான் இந்த கதையோட அடுத்த பெரிய நகர்வுக்கு காரணமா அமையுது. இதனால அடுத்து என்ன நடக்குது? பகுதி 2, ராவணனிடம் முறையீடு, உதவி கோரும் பயணம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, காவியம் ராவணனை வெறும் ஒரு நாட்டுக்கு மட்டும் ராஜாவை சுருக்கிடல. வடக்கே பாதிக்கப்பட்டவங்க அனுப்புன செய்திய பாருங்களேன். ஒட்டுமொத்த திராவிட இனத்தின் காவலனாக விளங்கும் மாவீரன் ராவணனே, வடக்கே ஆரியர்களின் சூழ்ச்சியால் நாங்கள் நிலங்களை இழந்து அடிமைகளாக வாழ்கிறோம். எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இது மூலமா தன் இனம் எங்க துன்பப்பட்டாலும் அதை தன் சொந்த துயரமா நினைக்கிற ஒரு மாபெரும் அரணா ராவணன் இங்க சித்தரிக்கப்படுறான். இந்த கோரிக்கையை கேட்ட ராவணன் சும்மா இருப்பானா? அவனோட படை நகர்வு 3 பிரம்மாண்டமான படிகளா நடக்குது. முதல் விஷயம், தன் தம்பி கும்பகர்ணனையும் மாபெரும் திராவிட படையையும் உடனே திரட்டுறான். 2வது, அசாத்தியமான தொழில்நுட்பம் கொண்ட அவனோட புஷ்பக விமானத்துல ஏறி வடதிசை நோக்கி புறப்படுறான். இந்த பட வரத பார்த்தே எதிரிகளோட அரண்களும் யாகசாலைகளும் நடுங்குனதா காவியம் வர்ணிக்கிறது. 3வதா, விந்தியமலையர் சென்றடைந்து அங்க சிதறிக் கிடந்த தமிழ்குடிகளையும் மன்னர்களையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்கறான். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். பகுதி 3, விந்தியமலை போர், கருத்தியல் மோதல். இந்த போர்க்களத்துல ராவணனோட ஆக்ஷன் அப்படியே பட்டாசு கலப்புது. அவனோட ஈடு இணையற்ற வில்வீத்தை, உக்கிரமான வாழ்வீச்சு, அப்புறம் அவனோட மிக சிறந்த போர் வியூகங்கள், இதுக்கு முன்னாடி எதிரிகளால நிக்கவே முடியல. ஆனா ஒரு நிமிஷம் கவனிங்க, இந்த காவியம் ராவணனோட வெற்றிய வெறும் உடல் வலிமையால கிடைச்ச வெற்றியா மட்டும் சொல்லல, அவன் கருத்தியல் ரீதியாகவும் ஒரு பெரிய போரை முன்னெடுத்தான் அப்படிங்கறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்ன கருத்தியல் ஆயுதங்கள்னு நீங்க கேட்கலாம். வர்ணாசிரம கொள்கைகளுக்கு எதிரா தமிழர்களோட பகுத்தறிவு மற்றும் சமத்துவ கொள்கைகளை ராவணன் போர்க்களத்துல நிலைநாட்டினான் அப்படின்னு மூலநூல் மிக அழுத்தமா பதிவு செய்யுது. எதிரிகளோட பிரிவினைவாதத்தை முறியடிக்க எல்லாரையும் சமமா பாக்குற நீதியத்தான் அவன் தம் மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்தினான். இது அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான வெற்றி. இந்த வெற்றியோட விளைவு என்ன? அதுதான் பகுதி 4, மீட்பு படலம், நிலங்களும் உரிமைகளும். எதிரிகளை முழுமையா வீழ்த்தினதுக்கப்புறம் தமிழ் மன்னர்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் வெற்றிகரமா மீட்கப்பட்டு மீண்டும் அவங்க கிட்டயே ஒப்படைக்கப்படுது. விந்திய மலைப்பகுதியில பூர்வகுடி மக்களோட உரிமைகள் நிலைநாட்டப்பட்ட இந்த செய்தி இந்திய பெருநிலப்பரப்பு முழுக்க ஒரு காட்டு தீ மாதிரி பரவுது. இதனால ராவணன் நீதியோட அடையாளமா ஒரு மாபெரும் பிம்பமா உயர்ந்து நிக்கிறான். ஆனா ஒரு பெரிய இதிகாசத்துல எல்லாமே சுபமா முடிஞ்சிடாது இல்லையா? இங்கதான் வருது அடுத்த திருப்புமுனை, சூர்பனகையின் பொறுப்பு. வெற்றி பெருமிதத்தோட ராவணன் அமைதியா இலங்கை திரும்புறான். ஆனா மீட்டெடுக்கப்பட்ட அந்த வட எல்லைகளை பாதுகாக்கும் மாபெரும் பொறுப்பை தன் தங்கை சூர்பனகை கிட்டையும் அவளோட காவல் படைகள் கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போறான். ராவணன் எடுத்த இந்த ஒரு முடிவுதான் ஒட்டுமொத்த காவியத்தோட அடுத்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா மாறப்போகுது. ராவணன் இல்லாத அந்த சூழலை எதிரிகள் ரொம்ப தந்திரமா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ராவணனை நேருக்கு நேர் நின்னு வெல்ல முடியாதுன்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால காவியத்தின்படி அவங்க ரொம்ப நயவஞ்சகமான ஒரு சதிய தீட்டுறாங்க. அவங்களோட டார்கெட் இப்போ ராவணனோட குடும்பம், குறிப்பா எல்லைய காக்க நிக்கிற அவனோட தங்கை சூர்பனகை. அதே காட்டுல தான் தவம் அப்படிங்கிற பேர்ல
ராமனும் லக்ஷ்மணனும் தங்கியிருக்காங்க அப்படிங்கறத இந்த காவியம் ஒரு பெரிய ஆபாய எச்சரிக்கையா சுட்டிக்காட்டுது. இப்போ ரொம்பவே பதற்றமான ஒரு கேள்வி எழும்பலாம். அந்த காட்டுல காவலுக்கு நிக்கிற சூர்ப்பனகைக்கும் அங்க தவம் செய்யற ராம லக்ஷ்மணனுக்கும் இடையில என்ன நடக்க போகுது? ராவணன் மேல இருக்கிற வன்மத்தை அவனோட தங்க மேல எப்படி ஒரு மாபெரும் அவமானமா அவங்க கட்டவிழ்த்து விட போறாங்க? இந்த ஒரு சம்பவம் தான் ஒட்டுமொத்த வரலாற்றோட திசையையும் மாத்தப் போகுது. அந்த பெரும் அவமானம் என்ன? அதுக்கு ராவணன் எப்படி பதிலடி கொடுக்க போறான்? இந்த கேள்விகள் எல்லாம் தான் நம்மள ராவண காவியத்தோட மிக தீவிரமான பழிவாங்கு காண்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பழிக்கு பழி, உணர்ச்சி கொந்தளிப்புகள்னு நிறைஞ்ச அந்த வரலாற்றை நம்ம அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம். அதுவரைக்கும் வரலாற்றின் பக்கங்கள்ல ராவணன் அப்படிங்கிற இந்த மாற்று பிம்பம் உங்களுக்குள்ள என்னென்ன கேள்விகளை எழுப்புதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.